ஹலோ ஹாய் ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு ரெசிபி தான். நல்லா வாஷ் பண்ணி எடுத்த மட்டனில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு, வரமிளகாத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை வந்து குக்கரில் 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இன்னொரு பேனில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 2 கிராம்பு, ஒரு கொஞ்சமாக பட்டை, ஒரு அன்னாச்சி பூவு, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் குருமிளகு, ஒரு 3 ஸ்பூன் மல்லி, ஒரு 4-5 வரமிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 4 நிமிஷம் வறுத்திங்க அப்படின்னா போதும். இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. சூடு ஆறட்டும். சைடில் பார்த்திங்க அப்படின்னா மட்டன் நல்லா வெந்திருக்கும். ஒரு 4 விசில் வந்ததுமே இறக்கிடுங்க போதும். இப்போ அதே பேனில் இஞ்சி பூண்டு, கொஞ்சமாக வெங்காயம், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டை வந்து அளவாக சேர்த்துக்கோங்க. கூடவே மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மட்டன் குழம்பு ரெசிபிக்கு இதுவே போதுமானது. இப்போ நான் ஆட் பண்ண போகிறது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். இது வந்து உங்களுக்கு குழம்பு காரமாக போச்சு, இல்லை நைட்டு டிஃபனுக்கு எக்ஸ்ட்ரா வேணும், இல்லை ஆள் அதிகமாக இருக்காங்க, இல்லை எனக்கு தேங்காய் ஆட் பண்ணால் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா 2 ஸ்பூன் தேங்காய், ஒரு 4-5 முந்திரி, கொஞ்சமாக கசகசா. இது உங்களுக்கு வேணும்னா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா மட்டன் கிரேவிக்கு நான் முதல்ல வதக்கினதே சரியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து மல்லியை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மசாலா வந்து நல்லா நைஸாக அரைப்படும். இப்போ குழம்ப தாளித்து விடுறதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி ஒரு வரமிளகாய், ஒரு ஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை, ஒரு பிரியாணி இலை இதெல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மசாலா நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த வேக வச்ச மட்டனை சேர்த்து வேணுங்கிற அளவு உப்பு போட்டு கொதிக்க விட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான மட்டன் குழம்பு ரெசிபி ரெடி தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்களுக்கு சேனலை ஃபாலோ பண்ணணுன்னு தோணுச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டேக் கேர், டாட்டா, பாய். சொல்ல மறந்துட்டேன், குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ வந்து நீங்கள் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. சூடான சாப்பாட்டில் இந்த குழம்பை ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நைட்டு இட்லி தோசைக்கு கூட செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாட்டா.